இல்லை இங்கேடா வாழை கடவுள் ரெண்டே தப்பே இல்லை நாங்களே ஹார்ட் அட்டாக் பிரச்சனை அண்டைக்குள்ளே வந்துட்டு எங்களோட அப்பாவுக்கு செஞ்ச மாதிரி பைபாஸ் சர்ஜரி வந்துட்டு செய்யணும் அண்டைக்குள்ளே கட்டாயம் செய்ய வேண்டிய உண்டு. நான் 45 வயசுன்னு சொல்லக்குள்ளே பெரிய வயசுன்னு சொல்லி இல்லை. நான் அவர் இன்னும் வாழ வேண்டிய வாழ்க்கை நிறைய இருக்குது. 2 பிள்ளைகள் இருக்காங்க அவரை நம்பி. பார்த்த டைம்லேயும் வந்து அவங்களுக்கான அந்த எதிர்பார்க்கப்பட்ட ஒரு உதவி வந்துட்டு கிடைக்கல அப்படின்னு இன்றைய தினம் வந்துட்டு காலையில் அந்த அக்கா ஹோல் பண்ணி வந்துட்டு எனக்கு சொன்னால் 2-3 பேர் கதைச்சுதான் கொண்டுதான் ஆனால் வந்துட்டு எதுவுமே செய்யலை அப்படின்னு மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அதே டைம் வந்து ஒரு 2 பேர் 3 பேர் வந்துட்டு காசு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு மாதிரி வந்துட்டு அக்கா சொல்லியிருந்தா. ஓ எங்கே வீட்டே அனுக்கிறீங்க? அது சரியா? என்னடா நான் உங்களோட நம்பரை மிஸ் பண்ணிவிட்டேன். உங்களோட ஃபோன் நம்பரை சொல்லுங்க. 077 காலமாக கோல் பண்ணி தெரியுதா சொன்னாரு சொல்லு என்ன இல்லை என்ன பெருமாது. இப்போ உங்களோட நம்பர் போட்டு மீதியாக போடணும். எத்தனை ஃபோன் வந்துருக்கணும் மேடம்? ஒரு 5 பேர் 6 பேர் தான் எடுத்தவங்க. சசி வாகீசன் 150 பவுண்ட்ஸ், ரேணு தாருஷன் 55 பவுண்ட்ஸ், சரிதா யாதவன் 50 பவுண்ட்ஸ். அப்புறம் வந்து என்னோட ஹைகோன்சன் வரும். வேறு ஒரு வீல் சேரடாக்கா அதை கொண்டே உங்களுக்கு கொண்டே கொடுத்து வேண்டாம். அம்மா மே 23 வரை தான் டேப்லெட் இருக்குது. அப்போ நாங்கள் 15 அப்படி செய்வோம் தான் தீர்மானிச்சிருக்கிறோம். இப்போ 18 20க்கு பார்ப்போம். எங்களுக்கு ஒரு 9 கிட்ட வேணும் சரியா? அதுக்கு நாங்கள் இந்த வீடியோ பார்க்குறாங்கள்ட்ட சொல்லுவோம். இப்படியான விஷயங்களோட கொஞ்சம் குறைவு. இங்கேடா வாழை கடவுள் ரெண்டே தப்பே இல்லை நாங்களே. எனக்கு ஆளோட கதைக்கு ஒரு மாயக்கா வாழ்கிட்ட ஹோல் ஒன்று நான் எடுக்கிறதே இல்லை. ஒரு காரண்டை எடுக்க மாட்டேன்டா பிறகு எடுக்க ஒரு அந்த மாதிரி இருக்கும். நீங்களே நினைக்கிறீரியாண்டு அப்போ ஆள் எங்களோட வீடியோலாம் பார்க்குற எங்களை இந்த காணும் அனைத்து இந்த கிருஷ்ணான் பக்கத்தில் இருக்கிறாரு. நீங்கள் பார்க்க போகிறேன்னு நீங்களோ உங்களுக்கான உதவி வந்து வரும்னு சொல்லி நாங்கள் நம்புவோம். ஏதோ ஒரு வகையில் என்ன சொல்கிறது அவர்கிட்ட ஒரு நிலைமையில இருந்து பார்த்து அவங்களோட ஒரு நிலைமைக்குள்ளாக போயிட்டு வந்துட்டு யோசித்து நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட தற்போதைய நிலைமை வந்து தெரியும். ஒரு குடி வடிவத்தில் கூட இல்லாதக்குள்ளே அவங்களோட உடம்பு வந்துட்டு அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும். பட் அவங்களோட வீடியோ பார்த்துட்டு உங்களோட சொந்த பந்தங்களை எங்காய்ச்ச மாதிரி யோசிக்காங்க எல்லாம் வெல்லாமா இருப்பாங்க கூட இருப்பாங்க. பாவண்டா இப்போ சனத்துக்கும் வந்து என்ன சொல்கிறது யாருக்கு உண்மையிலேயே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதும் தெரியுது இல்லைண்ணா. ஆனால் இப்போ வைக்கலாம் வேறு ஹெல்ப்பு காணான்னு சொல்லக்குள்ள என்ன சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே போய் கொண்டிருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா நாங்கள் இப்போ வெள்ளப்பாலம் கழிஞ்சு இப்போ நாங்கள் வந்துட்டு கொழும்புத்துறையை போய் கொண்டிருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் வந்து கொழும்புத்துறையில் நாங்கள் இப்போ ஒரு 1 வீக் ஒரு 10 நாளைக்கு முன்னே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். வந்துட்டு ஒரு 45 வயசான அண்ணா ஒரு ஆளுக்கு வந்துட்டு இப்படி ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட் சர்ஜரி செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அது கிட்டத்தட்ட எங்களுக்கு 20 லட்சத்துக்கிட்ட வந்துட்டு முடியும். அப்போ அவங்களோட சகோதரன் ஒரு ஆள் வந்துட்டு 5 லட்சம் தாரன் அப்படின்ட்டு சொன்ன வராமல் இப்போ எங்களுக்கு கிட்டத்தட்ட மிச்சம் வந்து 15 லட்சம் ரூபா கிட்ட நாங்கள் அவைகளுக்கு சேகரித்து கொடுக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அப்போ என்ன சொல்கிறது நாங்கள் வளமையாகவே வந்துட்டு யூடியூப்பில் வீடியோஸ் போட்டு வந்துட்டு எங்களோட உறவுகள் தான் வந்துட்டு வளமையாக ஹெல்ப் பண்ணுறது. அப்போ நாங்கள் ஃபேஸ்புக்கில் வந்துட்டு ஷார்ட் வீடியோவாக போடக்குள்ளே வந்துட்டு அது இன்னும் அதிகமான ஆட்களை வந்துட்டு போய் சென்றடைஞ்சு அவர்கள் மூலமாகவும் ஒரு சில உதவிகள் வந்துட்டு எங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு ஃபேஸ்புக்லேயும் வந்துட்டு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். போட்டிருந்தாலுமே கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஃபேஸ்புக் வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 82,000 பேர்கிட்ட வந்துட்டு பார்த்துருந்தாங்க. பார்த்த டைம்லேயும் வந்து அவங்களுக்கான அந்த எதிர்பார்க்கப்பட்ட ஒரு உதவி வந்துட்டு கிடைக்கல அப்படின்னு இன்றைய தினம் வந்துட்டு காலையில் அந்த அக்கா ஹோல் பண்ணி வந்துட்டு எனக்கு சொன்னால் 2-3 பேர் கதைச்சுதான் கொண்டுதான் ஆனால் வந்துட்டு எதுவுமே செய்யலை அப்படின்னு மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அதே டைம் வந்து ஒரு 2 பேர் 3 பேர் வந்துட்டு காசு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு மாதிரி வந்துட்டு அக்கா சொல்லியிருந்தா. அப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன் என்னோடையும் வந்துட்டு ஒரு அக்காவும் அப்புறம் வந்துட்டு இன்னும் ஒரு அண்ணாவும் ஒரு ஆளும் வந்துட்டு கதைச்சவே நான் நேரில் ஒருக்கா வாரேன். நான் ஒரு கொஞ்சம் காசு கொண்டு வந்து தந்துட்டு நாங்கள் ஒரு அப்டேட் வந்து போடுவோம். போட்டு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான அந்த உதவியை நான் செய்ய ட்ரை பண்ணுறேன் இன்னுமான்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ அங்கே தான் போய் கொண்டிருக்கேன். என்னென்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு வந்துட்டு
நிறைய பேரை வந்துட்டு புதுசாக சந்தித்து வந்துட்டு அவங்களோட பிரச்சனையெல்லாம் கேட்டு வந்துட்டு வீடியோ வந்துட்டு போடையிலாமே இல்லை. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு ஆள் நாங்கள் புதுசாக சந்தித்து ஒரு வீடியோ வந்து செஞ்சு போடுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஆள் எதிர்பார்க்குற விஷயங்களை நாங்கள் வந்துட்டு செஞ்சு கொடுக்கணும். இப்போ நாங்கள் எடுத்துருக்கக்கூடிய வீடியோக்குள்ளே 100க்கு ஒரு 80 விதமான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் முடிச்சிருப்போம். அதில் ஒரு 20 வீதம் வந்துட்டு அதுவுமே சரியான காரணங்களால் வந்துட்டு நாங்கள் முடிக்காமல் விட்டுருப்போம். அந்த மாதிரிக்கு ஒரு நாளுமே நாங்கள் வீடியோ வந்துட்டு என்ன சொல்கிறது, நாங்கள் வீடியோ செய்கிறோமே அப்படின்றக்காண்டி செஞ்சு போட்டு வந்துட்டு விட்டதில்லை. முதல் தடவையாக அவர் கொஞ்சம் காசை கொடுத்து போட்டு அப்படி ஒரு நாளுமே விட்டதில்லை. அவங்க கேட்குற விஷயங்களை வந்துட்டு அது எதுவாக இருந்தாலுமே நாங்கள் அட்லீஸ்ட் அவங்க இப்போ ஒரு 3 விஷயம் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு விஷயம் தான் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி தான் இவ்வளோ காலம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்போ சில கேஸுகளில் வந்துட்டு எனக்கு தெரியும், போய்க்கே தெரியும் இது வந்துட்டு செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா இல்லையா அப்படின்றத பார்த்து போட்டு நான் அவங்களுக்கு சொல்லுவேன், இதை 100 வீதம் நீங்கள் எங்களை நம்பாதீங்கோ, ஆனால் நாங்கள் உங்களுக்கான முயற்சிப்போம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வரைக்குள்ளே அது கடவுள் சித்தமாக அந்த காரியங்கள் சில ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு நடக்கும். சில நேரங்களில் வந்துட்டு நாங்கள் அதிகம் நம்பிக்கை வச்சு போகிற விஷயங்கள் வந்துட்டு சறுக்கினதும் உண்டு. ஸோ அந்த மாதிரிக்கு வந்துட்டு இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னால், ஹார்ட் அட்டாக் பிரச்சனை அண்டைக்குள்ளே வந்துட்டு எங்களோட அப்பாவுக்கு செஞ்ச மாதிரி பைபாஸ் சர்ஜரி வந்துட்டு செய்யணும் அண்டைக்குள்ளே கட்டாயம் செய்ய வேண்டிய உண்டு. நான் 45 வயசுன்னு சொல்லக்குள்ளே பெரிய வயசுன்னு சொல்லி இல்லை, நான் அவர் இன்னும் வாழ வேண்டிய வாழ்க்கை நிறைய இருக்குது, 2 பிள்ளைகள் இருக்காங்க அவரை நம்பி. அப்போ நாங்கள் அதை குறித்து தான் அந்த வீடியோ வந்துட்டு போட்டிருந்தோம், அவைகளுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு தெரியலை என்ன சொல்லுவாங்க, அப்போ இப்போ உலக நாட்டு பிரச்சனைகளும் போய்கொண்டிருக்கிறதால, உலக பொருளாதாரம் மொத்தமாக வந்துட்டு அடிபட்டிருக்கிறதால வந்துட்டு நாங்கள் இன்னார் உதவி செய்யலை அப்படின்னு சொல்லி கோவிக்கவும் முடியாது. அதுக்கு எங்களுக்கு உரிமையும் இல்லைன்னு சொல்கிறது. இருக்கிறவங்க வந்துட்டு அனுப்புவாங்க. உலக பொருளாதாரம் வந்துட்டு கொஞ்சம் அடிபட்டு இருந்தாலும் வந்துட்டு அந்த ரேட்டுகள் கொஞ்சம் வந்துட்டு கூடி இருக்குது. சம்டைம் சில பேர் வந்துட்டு அதன் நிமித்தங்கள் கொஞ்சம் உதவியாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. வந்துட்டு என்னென்னு சொன்னால், தங்கள்கிட்ட இருக்கிறவர் கொஞ்சம் அனுப்பும்போது இங்கே வந்துட்டு ஒரு கொஞ்சம் கூட போச்சுன்னு சொன்னால் அது யாருக்கும் ஹெல்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி. அப்போ எப்படி இருந்தாலும் இப்போ அந்த அக்காவுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேர் காசு அனுப்பி 2-3 லட்சம் ஏதோ கிடைச்சிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தா. அதே மாதிரிக்கு வேறு இன்னும் ஒரு சில பேர் கதைச்சவங்க, ஆனால் ஒன்றும் இன்னும் செய்யலை தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எங்களுடைய வந்துட்டு ஒரு 2 பேர் கதைச்சவங்க, அதுவும் வந்துட்டு 2 பேருமே வளமையாக ஹெல்ப் பண்ணுறாங்கல்லாம். அப்போ உங்களுக்கு தெரியும் வந்துட்டு நான் வளமையாக ஹெல்ப் பண்ணுறாங்கள திருப்ப வந்துட்டு ஹெல்ப்புக்கு சொல்லி கேட்குறது சரியான குறைவு. இருந்தாலும் என்ன சொல்கிறது, இப்போ அவங்களுக்கான ஹெல்ப் வந்துட்டு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் நான் கேட்குறது, உங்களால் செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா, இருந்தால் மட்டும் செய்யுங்கன்னு சொல்லி. ஸ்பெஷலி அந்த சுவிஸில் இருக்கக்கூடிய தங்கச்சி உங்களுக்கு தெரியும் இந்த கீரிமேல அக்காவுக்கான மாதாந்த உதவியாக இருக்கட்டும், அதே நேரம் அந்த கிட்னி ஃபெயிலியரான போய் அவருக்கான மாதாந்த உதவியாக இருக்கட்டும், அவர் செத்த டைமில் வந்துட்டு அவருக்கான ஃபியூனரல் செலவுக்காக இருக்கட்டும், அப்படி பல விஷயங்கள் எனக்கு ஞாபகமே வராதுன்னு சொன்னால் அப்படி நிறைய விஷயங்கள் வந்துட்டு தங்கச்சி செஞ்சுருக்கிறா ஸோ அந்த மாதிரிக்கு அந்த தங்கச்சியா நேற்று எனக்கு மெசேஜில் இருந்தால் இப்படி இந்த வீடியோன்னா நாங்கள் தவற விட்டுட்டால் முன்னாள் தான் பார்த்து நாங்கள் இவைக்கு ஹெல்ப் வந்துட்டு கிடைச்சதா அப்படின்னு கேட்கும். நான் சொன்னேன் அதுதான் எனக்கு ஒரு புதுனமாக இருக்குதான்னு சொன்னால் கிடைக்கல விவசாயிகளுக்கான ஹெல்ப் வந்துன்னு சொல்ல, ஐயோ அப்படின்னு சொன்னால் நான் ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் ஒன்று செய்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தாம் அந்த 1 லட்சம் ரூபா வந்துட்டு தாரணேன்னா நீங்கள் அதை ஒருக்கா கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லியும் நான் சொன்னேன் ஓகேடா உங்களுக்கு ஓகேண்டா அனுப்பிவிடுங்கன்னு சொல்லியும் வந்துட்டு ஆள் சரித்தான் அதை செய்கிறேன்னு சொல்லியிருந்தா. அதேமாரி சுவிஸில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அங்கிள் ஒரு ஆள், அவருமே வந்துட்டு இப்போ ஒரு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 21 தேதியோ 20 தேதி சம்திங் அந்த மாதிரிக்கு என்று நினைக்கிறேன் அவர் கதைச்சிருந்தார். அவருமே சொல்லியிருந்தார் இப்படி தானும் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் ஒன்று தாரன் அப்படின்னு சொல்லி. அப்போ இப்போ அவருக்கு நான் கால் பண்ணேன், அவர் எடுக்கலை. அவர் என்ன கேட்டவர் எவ்வளோ மாதிரிக்கு கிருஷ்ணா வந்துட்டு தாங்கள் செய்கிற அப்படின்னு சொல்லி. அப்போ அதை நான் சொல்ல முடியாதான். இப்போ நான் சொன்னேன் அது உங்களோட விருப்பங்கள், நீங்கள் எவ்வளோ போட்டாலும் நான் கொண்டே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அங்களுக்கு நான் இப்போ அடித்தேன், நான் இப்படி அங்கே என்ன மாதிரி நீங்கள் எவ்வளவு கொடுக்க தயாராக இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்போம் அப்படின்னு சொல்லி. அப்போ அங்கே ஃபோன் எடுக்கல. சம்டைம் நாங்கள் இப்போ அங்கே போனால் அப்புறம் எடுத்தால் வச்சுட்டு அந்த ஒரு அமௌண்ட்டையும் நாங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதே நேரம் இந்த ஒரு வீடியோவில் இந்தியா நிலைமையும் பார்த்துட்டு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அதாவது இப்போ எங்களுக்கு எவ்வளவு நார்மலாக கலெக்ட் ஆகிருக்குது, இன்னும் எவ்வளோ எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற சில விஷயங்களை நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். வீடியோ பார்க்குறீங்களா, அட்லீஸ்ட் உங்களால் செய்ய முடியாது போனாலும் வேறு யாரும் செய்யக்கூடிய
தேவைப்படக்கூடியவங்க இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அந்த அண்ணாண்ட ஆப்ரேஷனுக்கான காசை வந்துட்டு நாங்கள் கலெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ உதாரணமாக வந்துட்டு ஒரு வீடு வந்து அடைவு எடுக்கிறதுக்காண்டி நாங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஹார்ட் சர்ஜரி செய்ய வேண்டிய ஒரு ஆளுக்கு வந்துட்டு காசு கலெக்ட் பண்ணுறதுக்கும் வந்துட்டு நிறைய வித்தியாசம் இருக்குது. வீடு வந்துட்டு அடைய வச்சா கூட அது வந்துட்டு அப்படியே தான் இருக்கும், மேபி வட்டி வளரும், இல்லாட்டி அந்த அடைவு என்ன சொல்கிறது வச்சு கொடுத்தவர் சில வந்துட்டு கோவிப்பார், அது மனுஷரோட தானே நாங்கள் ஏதாச்சும் காய்ச்சி பேசி செய்யலாம். ஆனால் இதுவே வந்துட்டு ஹார்ட் சர்ஜரியை வந்துட்டு நாங்கள் போஸ்ட்போன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் சம்டைம் வந்துட்டு எதுவும் ஒரு இஷ்யூ ஆகி வந்துட்டு ஹார்ட் அட்டாக் அகெயின் வருமா இருந்தால் அவற்றை உயிருக்கே வந்து அது ஆபத்தாக போயிடும். அப்போ அதுக்கு பிறகு வந்துட்டு நிறைய பேர் நாங்கள் காசு தர முன்பாரம் அப்படின்னு சொல்லி வந்தால் கூட அந்த டைமில் அந்த காசு வந்துட்டு தேவைப்படாது. அப்போ இப்போ தான் அது தேவையாக இருக்குது அப்படின்றதே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன மாதிரி நிலைமை அப்படின்னு சொல்லி போட்டு நான் பார்த்து அப்டேட் ஒன்று கொடுக்குறேன். முடிஞ்சு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் உதவியாக இருக்கும். அந்த அண்ணாவை நாங்கள் கூடிய சீக்கிரம் ஆப்ரேஷனுக்கு அனுப்பி அவர் இப்போ ஆப்ரேஷனுக்குன்னு சொல்லி நம்ம காசை கொடுத்து அனுப்புகிறோம். அதுலேயுமே எவ்வளோ ஸ்ட்ரகிள் எல்லாம் இருக்குது, அவர் ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்போ நாங்கள் அந்த ஒரு காசு விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அது இப்போது அந்த ஐயோ வெயிலன்னு சொன்னால் உண்மையாக தாங்கலா வெயிலாக இருக்குது, கண் எல்லாம் வந்துட்டு அப்படியே எரியுது, அவ்வளோ வரதுக்கு வெயிலாக இருக்குது. அப்போ எங்களுக்கு காரில் போகிறவங்களுக்கு எப்படின்னு சொன்னால் ரோட்டில் என்ன சொல்கிறது சைக்கிளில் மோட்டார் பைக்கில் வந்துட்டு கூலி வேலை செய்கிறாங்களுக்கெல்லாம் இப்படி இருக்குன்னு என்னால் கற்பனை கூட பண்ண எல்லாமே இருக்குது. அதே நேரம் என்ன சொல்கிறது எங்களோட வீடியோ பார்க்குற பெரும்பாலான ஆக்கள் நீங்கள் பார்ப்பீங்களான்னு நினைக்கிறேன். நாங்கள் ஃபேஸ்புக்கில் வந்துட்டு கொமனாக ஃபேஸ்புக்கில் டிக்டாக்கில் இல்லாமல் அந்த நாளாந்தம் இந்த இலங்கையில் நடக்கக்கூடிய உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில அந்த ஒரு என்ன சொல்கிறோம் மோசமான செயல்கள், ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள், அப்படியான சில விஷயங்களை நாங்கள் எடுத்து ஒரு சமூக விழிப்புணர்வு மாதிரி கதைச்சி போடுறோம். நாங்கள் அந்த வகையில் இன்றைய தினம் ஒரு விஷயம் கொண்டு வந்து நான் கதைச்சிருந்தேன். உண்மையிலே வந்து அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிகவுமே ஒரு கொடிய ஒரு செயலாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த எங்களோட இளம் சமுதாயம் வந்து எவ்வளோ தூரம் வந்து இந்த ட்ரக்ஸுக்கு வந்துட்டு அடிக்டட் ஆகினது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரக்ஸ் அடிக்ஷன் வந்து அவங்கள எவ்வளவு தூரம் கேவலமான செயல்களை எல்லாம் வந்துட்டு செய்ய வைக்குதுன்றது இது ஒரு பெரிய ஒரு உதாரணமாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னு சொன்னால் காத்தான்குடி பகுதியில் வந்து ஒரு 24 வயசு படியின ஒரு ஆள் வந்துட்டு அந்த ஐஸ் ரக போதை பொருளை வந்துட்டு பாவிச்சுட்டு என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு அந்த என்ன சொல்கிறது அந்த போதை உச்சம் வந்து தலைக்கறி மனைவியார் பிள்ளையார் அப்படின்ட்டு கூட தெரியாமல் பிள்ளைக்கு வந்து என்ன செஞ்சுக்காருன்னு சொன்னால் தன் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த புண்ணுன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி அதுன்ற அந்த சிரங்களை கட்டும் ஒரு எலி கொசு இலியான் கொசு மொச்சாலே ஒரு இதாக இருக்குமே. அப்போ அப்படியான அந்த புண்ணை வந்துட்டு அப்படி தோண்டி அந்த புண்ணை வந்து அந்த 1 வயசு குழந்தைனா அதுக்கு என்னண்டே தெரியாதுண்ணா, அந்த குழந்தைக்கு நன்மை நரகம் எதுவுமே தெரியாதுண்ணா. அப்பான்னு சொல்லி எதை கொடுத்தாலுமே அந்த பிள்ளை வாய்க்குள்ளே எடுக்குமேண்ணே. அப்போ அந்த பிள்ளைக்கு வந்துட்டு அந்த ஒரு புண்ணை வந்துட்டு தோண்டி கொடுத்துருக்காராம். வந்து அப்போ இதை பார்த்து கொண்டு இருந்த தாய் வந்துட்டு உடனே அதை தட்டி விட்டு போட்டு தாய் வந்துட்டு பேசையும் இவர் என்ன செஞ்சுக்காருன்னு சொன்னால் தாய்க்கு வந்துட்டு அடித்து எல்லாம் கண்டபடி குளப்படி செய்ய வந்துட்டு அதை தாங்க இல்லாமல் வந்துட்டு வந்துட்டு சத்தம் போட்டு குளறி கொண்டு தற்கொலை செய்ய போயிருக்கிறார். அப்போ போன டைமில் வந்து இதை ஊர் மக்கள் கண்டுட்டு உடனே ஓடி வந்து எல்லோரும் அவாவையும் வந்துட்டு தற்கொலை செய்ய விடாமல் தடுத்து இந்த 1929 19 மாதிரி நம்பர்கள் இருக்குது தானே, அப்படி ஒரு நம்பருக்கு அடித்து வந்துட்டு உடனே அந்த மகளிர் சிறுவர் பிரிவுக்கு வந்துட்டு இதை வந்து தெரிவித்து அவங்க வந்துட்டு போலீஸ் அனுப்பி ஆளை வந்துட்டு கைது செஞ்சுட்டு போயிட்டாங்க. இப்போ போனால் வந்து உண்மையிலே ஆளுக்கு ஒரு சரியான ஒரு கொடுமையான தண்டனை ஒன்றை கொடுக்கணும். ஏன்னு சொன்னால் நம்மளாம் இலங்கையில் வந்து இந்த ஐஸ் போதை பொருள்கள் வச்சுக்கிறதுக்கான சட்டமே வந்துட்டு பயங்கர பலப்பாக இருக்குது. அப்போ இவரையும் வந்துட்டு சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கட்டாயம் அவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள் எல்லாம் வெளியில் வரணும். நாங்களும் இதில் கதைக்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் இதில் பார்த்து இருந்தாலும் திருந்தோணும்னு சொல்லி எங்கே திருந்துற மாதிரி தெரியல. நாளாந்தம் இன்னும் கொடுமைகள் அதிகரித்து கொண்டு தான் போகுது. பார்ப்போம், ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லி நம்புவோம் நாங்கள். இப்போ நான் இதையும் சொன்ன காரணம் ஒரு வேளை யாருக்கும் தெரியாமல் இருந்தால் மேபி தெரியாமல் இருக்கலாம். ஒரு 150 விதமான அகலுக்கு இப்படியான சம்பவங்கள் தெரியாமல் இருக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்ச அடிப்படையில் நான் வந்துட்டு இதை சொல்லியிருக்கேன். அப்போ இப்படியானவங்களுக்கு என்ன தண்டனை வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் வந்து மறக்காமல் எழுதுங்கோ. நாங்கள் இப்போ கொழும்பு துறைக்கு கிட்ட போயிட்டு வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். அவங்களோட நிலைமை என்ன மாதிரி அப்படின்றதையும் வந்துட்டு பார்ப்போம். பார்த்து ஒரு அப்டேட் ஒன்று பண்ணுவோம். ஸோ இதைத்தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல்
சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ அங்கே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து கொழும்புத்துறைக்கு வந்துட்டோம். அக்காவுக்கு ஒரு அடித்து கேட்டுட்டு போகும்போட்டு நிற்கிறா உண்டு ஏன்னா ஒருக்கா இந்த கடல்லேருந்து தான் நாங்கள் மன்னித்தலைக்கு போனாங்க போட்டில். ஹலோ, ஓமாக்கா வணக்கம். வணக்கம் தம்பி. ஓ, எங்கே வீட்டே நிற்கிறீங்க? வீட்டா நிற்கிறோம் ஐயா. அது சரியா? என்னடா நான் உங்களோட நம்பரை மிஸ் பண்ணிவிட்டேன். உங்களோட ஃபோன் நம்பரை சொல்லுங்க. 077 ஓ 44. நீங்கள் அடிக்கிறது தான் நம்பர் தானே? இது உங்களோட நம்பர் தானே? இதுதானே அது வாட்ஸ்அப்புக்கு கொடுத்தது. அது சரியா? சரி சரியா. இப்போ உங்கள் வீட்டா நிற்கிறீங்க? அண்ணா நிற்கிறாரு தானே? என்ன வீட்டா நிற்கிறோம். சரி சரி, நான் இப்போ 2 நிமிஷத்தில் நிற்பேன் வீட்டடியிலையா? சரி வாங்க. சரி சரி. பிரசாந்த் கேட்பந்து அடே மாதவுக்கு என்ன வேறான் அந்த மாதிரி ஒரு யோக் தான் இது. பெரிய ஒரு கடற்தொலை செய்கிற ஏரியா வண்டி தான், சும்மா இல்லை. ஹாட்டோ கொழும்புத்துறை, நாவாந்துறை, இது சிறுகடல். அங்கால பெருங்கடலோட போய் ஜாயிண்ட் ஆகுது. ரோட்டை பார்க்க சின்னதாகும் பாரு. இந்த பஸ் இந்த ட்ரெக்கில் போகுது. அங்காலையும் அதே அளவு பஸ் போக காணும். ஆனால் இப்போ ஓவர்டேக் பண்ணவே அங்கே முன்னுக்கு பைக்கில் வந்துட்டுருக்கு. வீடுகிட்டே வந்துட்டேன். அந்த வீடுகள் எல்லாம் ஞாபகம் நிற்கும் உனக்கு என்ன? அவன் கஜரவனுக்குன்னு எல்லாம் ஞாபகம் நிற்கும் வீடுகள். தெரியுதா? அது வெளிச்சம் எதிரா வாட்டா ரோட்டு இதுல இருந்து காட்டினதை பார்த்தா அந்த பஸ் ஓவர்டேக் பண்ணோன்னு என்ன அப்படிதான் அது இது தாண்டிட்டு தான் நான் எப்படி தாண்ட விட்டோம். பஸ் கதைக்குள்ளாம போயிருக்கேன் அந்த கார் துண்டுக்கு ஏரியா. காசு எடுத்தோன்னே காத்தடிக்கல. நேற்று அனுஷன் காத்தடிக்க அந்த பம்மை வெளியில் எடுத்து போட்டு வீட்டை வச்சு விட்டோம். எங்கட காருக்கு இப்போ காற்று இல்லை, பம் இல்லை. டேயால் வந்துட்டு கடையெல்லாம் போட்டிக்கிட்டேக்கு. என்ன எவ்வளோ இருந்து போகிறோம்டா? எந்த வரை தாண்டு போடக்கூடா. அப்போ என்னடா அப்போ பெங்கடாப்பா? அப்போ அப்போ இதோ ஆக்கள் தான்டா பண்ணிட்டேன். தெய்வங்கள் சில நேரம் தவறாக நினைக்கின்றது. அதே விடு, ஏன் விடு, தேங்காய் ஆடுறாப்பா. இல்லாதான் தேங்காய் தான் எனக்கு. தேங்காய் விழுந்து அந்த தென்னை வட்டியில் உருண்டு வரும். என்ன செய்ய வரான்ற ஒரு நம்பிக்கை விட 9 நேரவா ஒரு அங்கே அடிச்சு கேரண்டு பார்ப்போம். அங்கே அடிக்கிற கோல் பா வழியில் என்ன காத்தடிக்கிறாப்பா.
என்ன கவலை தானே ஐயோ கடவுளே. அண்ணா வணக்கம். அப்படி சும்மா இருக்கீங்களா? உங்களோட காலமும் காற்று கூடவா கிடக்கு. ஆ எங்க பிள்ளைகள்? ஆ நான் வர டைம் நான் கிளாஸுக்கு போயிடுவேன். என்ன இல்லை தேவையில்லை நிற்கிறேன்ப்பா. காலமாக கோல் பண்ணி தெரியுதா சொன்னாரு சொல்லு என்ன இவ்வளோ இல்லை என்ன இன்னும் வரும்போது இல்லை நான் 2 மாதம் தொடங்கிட்டு நான் வேறு கதை இல்லையா அந்த சரி எங்கண்ணே மற்றவரை காணது மற்றவர் அக்கா என்ன சொன்னாங்க இப்போ பெட்ரோல் விலை தானே அப்போ எல்லாரையும் கூட்டிட்டு யோசிக்கிறேன். அவருக்கு கூட ஃப்ரீமாக பெட்ரோலா இல்லை தானே என்ன போய் கேட்குறீங்க அண்ணே கேட்டுப்பேன் பாருங்க பெட்ரோல் கூட இல்லை அங்கிட்ட உண்மையா உங்களெல்லாம் உங்களெல்லாம் நீங்கள் ஏற்றிட்டு போய் சொல்லி கேட்டா நான் ஏற்றின்னு போக மாட்டேன். சிரிக்கிறாக்க கரவன் மேடம் தரட்டாம்பி தர இருந்தால் கொடுத்தா இல்லை ஆனால் இப்போ ஒன்று சொல்ல மாட்டேன் அப்புறம் போகிற வழியில் கத்தி கொண்டு வரேன் என்னோட நீங்கள் இருந்துட்டீங்க கதையில் நான் என்னோட கதையில் அவ்வளோ நின்றேன் பாவன். இது கொஞ்சம் பெரிய இது கொஞ்சம் பின்னுக்கு போட்டால் நம்மளோட பொக்கடை வெயில் ரங்கம் கண்டிப்பாக அதுக்காண்டி அவ்வளோ பின்னுக்கு போகிறது போட போட விடங்க அவ்வளோ அரைக்கி போடுறோம். சரி 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 அப்பா இப்போ நாங்கள் எத்தேன் உங்களோட வீட்டை வந்தாங்க ஃபஸ்ட் டைம் ஒரு 15 நாள் இருக்கும் போல. ஓ அதுக்கிட்ட 15 நாள் ஆகிட்டேண்ணா. அப்போ உங்களோட நம்பர் போட்டு மீதியே போட்டேன். ஓ எத்தனை ஃபோன் வந்துருக்கணும் மேடம்? ஒரு 5 பேர் 6 பேர் தான் எடுத்தவை. காட்டுங்க அந்த நம்பர்களை தெரிஞ்சவங்க உங்களை மடிச்சு கொண்டு பார்க்கணும். அண்ணா கொஞ்சம் மெலிஞ்ச மேகடை 2 பேருக்கு. ஏன்னா ஏடா அப்போ என்ன விருப்பம் கடை அப்போ பார்க்க சாப்பிடுவோம். ஆக்கா ஓய் என்ன சாப்பாட்டை பார்க்கவே வெறுப்பா கிடக்கா அன்னைக்கு. என்னண்டா அப்படி கோல் பண்ணா விட்டுருக்க மாட்டாங்கடா. பக்கத்தில் 83 பேர் பார்த்துக்காங்கடா. இப்போ என்ன ஒரு 10-15 பேருண்டா. என்ன சேவன் ஏற்றிக்கிறீங்களா? தான் குரூப்பாக சேர்ந்து 1-2 காசு அனுப்பினேன் வாக்கு நன்றி சொல்லுவோம். உங்களோட ஹெச்என்பி பேங்கோ 1.5 லட்சம் அனுப்பிங்க. அந்த குரூப்பாக சேர்ந்து போட்டேன்னு சொல்லி அவன் பேருகளை போட்டுவா எனக்கு இந்த அவன் பேருகளமோ இவ்வளோ பேரும் தனக்கு சப்போர்ட் பண்ணான்னு சொல்லி. சசி வாகீசன் 150 பவுண்ட்ஸ், ரேணு தாருஷன் 55 பவுண்ட்ஸ், சரிதா யாதவன் 50 பவுண்ட்ஸ், பிரியாராஜன் 20 பவுண்ட்ஸ். இவ்வளோ பேரும் அனுப்பிக்காங்க. மற்றது போன ஒரு சொக்கம் கையில் விட்றா இல்லை டக்குன்னு பறிக்கிறா வாத்தியா. ஐயோ மதிக்கிது இல்லை இந்த வடிவப்பா இருக்கும். நான் அது தான் சொல்லுவேன் உங்களோட இது அருகில் மட்டும். இது யார் 50 நேரம் பானுண்டு வாட்ஸ்அப் நம்பர் 440 ஃப்ரான்ஸில் இருக்குது. ஃப்ரான்ஸ்லேருந்து தானே? ஃப்ரான்ஸில் இது கனடா. சாரி கனடா. அப்போ 50 உண்டாரு. ஓ உங்களோட அவர் குஞ்சன் அவர் 1 லட்சம் ரூபா. குஞ்சன் 1 லட்சம் ரூபா அனுப்பி அவர் அவ்வளோதான் அனுப்பின மற்ற ஒரு ஆள் போட சொன்னவர் தம்பி போட்டு நாங்கள் இந்த பேர் தான் நேற்றும் அவருக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு நான் அக்கௌண்ட் நம்பரும் போட்டு 66 இதில் ராஜலிங்கம் ராஜமாணிக்கமோ இதில் யார் என்னோட கதைக்கணும்னு சொன்னாங்களே? உங்களோட கதைக்கணும்னு சொன்னாக்கள் சில வகையில் ஒரு நம்பிக்கையின் பிரகாரம் என்னோட காய்ச்சி போட்டு செய்யணுமன்ற ஒரு ஐடியாவில் இருப்பினோம். அதனால் நான் இப்போ காய்ச்சி விட்டேன்னு சொன்னால் சம்டே உங்களை அனுப்பக்கூடும். அந்த அளவில் பார்த்து விடுவோம். யாருக்கு விட்டு நம்பர் போட்டு நாங்கள் இப்போ எங்கே நொதன்லேயே செய்கிற ஐடியா? ஓம் தம்பி அங்கானே என்ன? ஓ ரிவர் அப்போ வேறு என்னோட கதைக்கோன்னு சொன்னார். ஓ
அடடா இவராலாம் இவர் வந்து என்னன்னு சொன்னா டென்மார்க் இவர் என்னன்னு சொன்னா இவர்கிட்ட ஒரு வீல் சேர் அடக்காம் அதை கொண்டு உங்களுக்கு கொண்டே கொடுத்து விட்டான் அம்மா கேட்டு பாருங்க அன்றைக்கு நான் அண்டவரம் போய் கொண்டு அடிச்சாட்டா யார்கிட்ட விதுசன்கிட்ட சொல்லி அஜி வரைக்கும் கிடக்காம் அதை கொண்டே உங்களுக்கு கொடுத்து விட்டாம் அப்போ நான் சொன்னேன் நான் வாங்கிப்பா வீழ்ச்சியாண்டா நான் கேட்கல நீங்கள் கேட்கல ஆனால் அவர்கிட்ட எதிர்ப்பேன் இப்போ என்னண்டா இப்போ ஒரு மனுஷருக்கு வந்து இப்போ கேட்காம ஒரு காசை கீசை ஒரு அன்பளிப்பை கொடுக்குறே அந்த மாதிரி அவருங்களும் வீழ்ச்சியார் அன்பளிப்பு பண்ண விரும்புகிறேன் ஏன்னா இப்போ நல்லா இருக்கிறாம் சிலவோட 4 போய்க்க தடவை கிடையாது விழுந்தே நடந்தால் உதவுமண்டு அப்படி பார்த்தீங்களா சிந்தனை வேறு யார் கேட்ட நம்பர் இவரும் அவரு தான் கேட்டேன் பானுவும் அவரும் கேட்டு அவர் போட்டுட்டார் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க போட்டுட்டார் அப்போ இவரும் கேட்டிருக்காரு இவர் எடுத்து உங்களோட ஹேஜ் நோக்கம் என்ன இல்லை நான் நீங்கள் தயவு செய்து கிருஷ்ணாவின் நம்பரை தரவுமென்று தான் கேட்டவர் அவ்வளோ நான் போட்டு விட்டேன் அவரோட கதைக்க போகிறேன் இப்போ என்ன செய்கிறது நான் என்னோட சுவிஸில் இருக்கிறவங்களோட கதைச்சவர் சரியோ அப்போ அவர் வந்து கட்டாயம் செய்வார் நீங்கள் எந்த டேட் செய்கிற ஐடியா இவருக்கு 23ஆம் தேதி தான் அடுத்த கிளினிக் அப்போ அதுக்குள்ள அடுத்த கிளினிக் மே 23 வரை தான் டேப்லெட் இருக்குது அப்போ நாங்கள் 15 அப்படி செய்வோம் தான் தீர்மானிச்சிருக்கிறோம் அடுத்த கிளினிக்கு முதல் சர்ஜரி செய்ய போறீங்க உங்களோட தம்பி அவர் என்ன தம்பி ஷோர் அவர் 5 லட்சம் தருவார் அவர்கிட்ட 5 இப்போ இதில் ஒரு 3 8 எங்களுக்கு இன்னும் ஒரு 12 போகணுமே இப்போ 12 நான் உண்மையாக என்ன சொல்கிறது நான் கதைச்ச காரியங்கள் ஒரு நாளும் பிழைச்சதில்லை நான் அன்றைக்கும் சொன்னான் உங்களோட கதை கொஞ்சம் எனக்கே பார்க்க ஒரு மாய்த்தான் கிடக்கு சந்தேகமாக கிடக்குண்டு அது என்னென்னா ஒவ்வொருத்த இந்த கதைகள் பாணிகள் நான் வித்தியாசம் தானே சில பேரை பார்த்தீங்கன்னா கஷ்டம் பெருசாக தான் அது ஆனால் அவன் இந்த கதையை கேட்டால் அவங்களோட பரம்பரைக்கே உதவி செய்ய மாதிரி ஒரு இது வரும் சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ கஷ்டம் இருக்கும் ஆனால் கதைக்க விட்டால் கதையில் ஆக்களை குழப்பி விட்ருவாங்க விவேக் என்ன வேணும் கதையை ஒரு கொழுப்பாக்கிற விவேக் என்ன விவேக் ஆக்கள் இருக்கு போல் அந்த மாதிரி இப்போ அக்கா பார்த்தா அப்படி தான் என்ன சொல்ல அக்காவுக்கு கஷ்டம் நிறைய இருக்குது ஆனால் கதைக்க சொன்னால் அக்கா கதைக்க தெரியலை அப்போ அதுக்காண்டி நான் சொல்லி கொடுத்தும் செய்யலை எனக்கு அப்படி பழக்கவும் இல்லை விளங்குது காலம் எடுத்தோன்னே கேட்டால் என்ன இவ்வளோ இருந்தாலும் இல்லை இது முன்ன டிபாசிட்ஸ் வருமானு கேட்டால் அப்போ நான் சொன்னேன் அக்கா நான் பொறுங்க பேங்கில் லோன் ஒன்று போட்டிருக்கு வேறு எடுத்து தரேன் ஏதாவது அந்த வட்டிக்கு தயாராக்கள் எடுத்துக்கப்போ என்ன 31ஆம் தேதி போச்சு இன்னும் வட்டி வரையில என்ன வாரியா இல்லை நாங்கள் வர வேண்டாம் மாதிரி நான் அப்படி இல்லை தம்பி மாதம் தொடங்கிட்டு தானே அப்போ உங்கள்கிட்ட எதுவும் உங்களுக்கும் யாரும் சப்போர்ட் பண்ணியிருக்கணுமா இல்லாடி கட்டாயமாக எனக்குமே முன்ன என்னன்னு சொன்னால் முன்ன மாதிரி நான் இப்போ காசு எடுத்துக்கொண்டே கொடுக்குறேன் அது ஒரு விஷயம் ரைட் அப்போ அதால் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்போ என்னோட காய்ச்சாலுமே நான் வந்து உங்களோட நம்பர்களை கொடுத்து அப்படி உங்களுக்கு தான் அந்த டிபாசிட்களை அனுப்ப சொல்லி சொல்லுவேன் அப்போ ஒரு மற்றது என்னென்னு சொன்னால் கூட வீட்டு வேலை நடக்கிறோடைய உண்மையிலே நான் ஃபோன் பார்த்து இந்த இப்படியான விஷயங்களோட கொஞ்சம் சரியான குறைவு அப்போ அது அந்த ஒரு நிமித்தம் தான் நான் உங்களுக்கு அந்த ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டு உங்களோட நம்பரையும் கொடுத்து அப்படி இப்படி சில காரியங்களை செஞ்சு விட்டது சரியோ அப்போ அப்படி இருந்தும் எங்களுக்கு இப்போ கொஞ்சம் சரி வர எனக்குள்ள நாங்கள் இன்னும் ஒரு அடுத்து போய் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு தேவைன்னு இருக்குது அப்போ நாங்கள் இந்த வீடியோவோட கொஞ்சம் நானோக்கா கூட மினக்கிறேன் எனக்கு இன்னொரு 5-10 நாள் டைம் தாங்க இருக்குது தானே 15ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது தானே அப்போ அதுக்குள்ளே நாங்கள் ஒரு ட்ரை ஒன்றா போடுவோம் சரி தானே அப்போ அக்னி அந்த காசை வைத்தாடா இப்போ இது வந்து சுவிஸில் இருக்க ஒரு பிள்ளை உண்டு அவள் வந்துட்டு கொடுத்து வச்சுன்னுவா அவங்கள்ட்ட இதை நான் இன்றைக்கு நான் என்னென்ன வரக்குள்ளே சும்மா வந்து காய்ச்சிட்டு போனதாக இருக்கக்கூடாது அட்லீஸ்ட் நான் வந்தேன்னு சொன்னால் ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணால் உங்களுக்கு செஞ்சுட்டு போனதாக இருக்கணும் உங்களோட விஷயத்தையும் அப்டேட் பண்ணால் இருக்கும் சரியோ அப்படின்னு சொல்லி தான் வந்தேன் இந்த இது கண்டிப்பாக ஒரு கண்டு இவ வந்து எங்களுக்கு வளமையாக எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆள் சரி தான் இந்த பிள்ளை அப்போ நானுமே அந்த பிள்ளைகிட்ட நான் வேண்ட விருப்பம் இல்லை உங்களுக்காண்டி தான் நான் ஓமன் சொல்லி கூட வேணுன்னு சொல்லலாமே நான் தங்கச்சியோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 716 1 லட்சம் இருக்குதுண்ணா அப்போ இதை வந்து சுவிஸில் இருக்க ஒரு தங்கச்சி ஒரு ஆள் வந்து உங்களுக்கு கொடுத்து சொல்லி சொன்னுவா சரியா 20 நாள் வந்து கதைச்சவா இதை கொடுக்க சொல்லி தான் வந்துட்டு அதை அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தா அந்த வகையில் நான் தான் சொன்னேன் அது வந்து அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுறவா அப்போ நான் வந்து மனச்சாட்சியோடு செயற்படுறேன் வெளிநாட்டில் இருந்தால் கூட ஏற்கனவே ஹெல்ப் பண்ண ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி நான் கேட்குறே இல்லை ஆனால் உங்களுக்கு கிடைக்காத நிமித்தம் சரி அனுப்புங்கன்னு சொல்லி சொன்னேன் சரியோ அதே மாதிரி சுவிஸில் இருக்க இன்னும் ஒரு அங்கே ஒரு ஆள் கதைச்சவ சரியோ
அப்போ அவர்கிட்ட காசு வந்து இப்போ நான் இப்போ அவருக்கு வரக்குள்ள செஞ்சுப்பாங்க. அவருக்கு நான் வரக்குள்ளே கால் பண்ணினான், அவர் வந்து எடுக்கல. இந்த அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கோ. இந்த அவருக்கு நான் கால் பண்ணான் இப்போ வரைக்குள்ள அவர் எடுக்கல. அவர்கிட்ட காசும் அப்படியும் அவர் அப்படியும் குறைஞ்ச ஒரு 2 லட்சம் ரூபா அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தேன். சரியா, அது அப்படி உங்களுக்கு இன்னொரு 5 நாளுக்குள்ளே நான் கொண்டு தருவேன் வைங்களேன், இன்னொரு 2 லட்சம். சரியா, அப்போ உங்கள்கிட்ட இப்போ ஏற்கனவே 8 சொன்னால் தம்பின்ட்டு 5 8 இதில் 9 இவர்கிட்ட காசும் ஒரு 2 லட்சம் சேர்த்தா 11. சரியா, 11 அங்காளங்களுக்கு இப்போ 18 20க்கு பார்ப்போமா, எங்களுக்கு ஒரு 9 கிட்ட வேணும். சரியா, அதுக்கு நாங்கள் இந்த வீடியோ பார்க்குறாங்கள்ட்ட சொல்லுவோமே அப்படின்னு சொன்னால், நீங்கள் நான் முதலே சொன்னது தான், ஒரு ஆளாக 2 பேராக சேர்த்தவில்லை, 9 பேரும் சேர்த்தவில்லை, ஒரு 20-30 பேராக சேர்ந்து செஞ்சீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் அனுப்பக்குள்ளே வந்து அவருக்கு அந்த அமௌண்ட் வந்து சேர்ந்துடும். உங்களோட இப்போ உடல் நிலைமை இப்போ என்ன சொல்லுது? இப்போ எல்லாமே அது அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு தான் தெரியும். சொல்லுங்க. நேற்று எங்கட தெரிஞ்ச ஒரு அண்ணன் ஆளுக்கு, அவருக்கு வந்து எந்த விதமான ஒரு அறிகுறியோ எதுவுமே இல்லை. இஞ்சிட்டா பால கடவுள் ரெண்டே தப்பே இல்லை. நாங்கள என்ன மோப்பம் முடிச்சு பரவாயில்லவா? அண்டைகளை காட்டி படம் முடிஞ்சது வாங்கோ. ஆளை தெரியுமா உங்களுக்கு? எனக்கு ஆளோட கதைக்கு ஒரு மாயக்கா ஆள்கிட்ட ஹோல் ஒன்று நான் எடுக்கிறதே இல்லை. ஒரு காரண்ட எடுக்க மாட்டேன்டா, பிறகு எடுக்க ஒரு அந்த மாதிரி இருக்கும். நீங்களே நினைக்கிறீரியாண்டு என்ன இப்போ கண்டீங்க? காலம் என்ன சொன்னவர் ஒரு பாசர் விஜய் என்று சொன்னா தெரியும் சொல்லுங்க. ஆள் என்ன தெரியும்? இல்லை நாங்கள் உங்களுக்கு என்ன தெரியும்? இவர் எங்கட பக்கத்துலானே கவிதா சதான் சொன்ன அந்த பெட்ரோல் பிரச்சனை விட்டு தெரியுதா உண்டு. ஆளை தெரியாது உனக்கு? இவர் என்ன வரையில ஆள் வந்து அந்த பொலியண்டிப்படி இந்த செத்த வீட்டுக்கு வந்தார். ஆள் தான் ஏற்றி கொண்டு எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் பண்ணி தந்து அன்றைக்கு இறால் கிடக்கண்டு அடிச்சார். இறால் வந்து கிடக்கண்டு அடிச்சார் அன்றைக்கு. நாங்கள் வரமாட்டோம் தெரிஞ்சு சும்மா அடிக்கிறாரு. சரியோ, நாங்கள் வரமாட்டோம் தெரிஞ்சு சும்மா அடிக்கிறாரு. இப்போ இன்றைக்கு வந்துட்டேன் இல்லை, இப்போ இன்றைக்கு இறால் தான் சொல்லுங்க. இன்றைக்கு இல்லை இறால் ஏன்னா காத்து என்ன விடிய அப்புறம் தானே அவங்க போவாங்க. ஓ, ஆனால் விடிய வந்தால் எடுக்கலாம். அவன்கிட்ட கால் பண்ணி போட்டு வந்தீங்களா எனக்கு சொன்னாலே நான் எடுத்து வைப்பேன். உங்களுக்கு ராலண்டா காணுவேன். இல்லை சொல்கிறேன், அவங்ககிட்ட மெலிவா தருவா. மகளா? மகள். எங்க போறீர்கள்? இப்போ கண்டுட்டு வீட்டை போயிட்டு லொக்கேஷன் அனுப்பிடுங்க. எனக்கு இருக்கா மகனை கொண்டு லொக்கேஷன் அனுப்புங்க. மகனை கொண்டு லொக்கேஷன் அனுப்புங்க. இல்லை போய் மகனை கொண்டு லொக்கேஷன் அனுப்புங்க. போயிட்டு சரியா, போய் லொக்கேஷன் அனுப்புங்க. நான் வேலை காய்ச்சிட்டு பாரு. கட்டாயம் கட்டாயம் நோமோ இல்லை இல்லை வரும். என்னண்டு இது சும்மா அது சும்மா ஏஐல அடிப்பேன். ஏஐல அனுப்புறது அது வேற மதிக்க அப்படித்தான் செய்தாலும் என்ன வயசு தானே. அப்போ நீங்கள் அதில் போங்க நான் பாருண்ணா. சரி. ஓ ஓ சரி. அப்போ ஆள் எங்கட வீடியோலாம் பார்க்குற எங்களை காணும். அண்டி முறால் உங்களை பார்க்கணும்னு கோல் பண்ண அண்டி போயிட்டு அனுப்புங்க லொக்கேஷனா. லொக்கேஷன் அனுப்புங்க. சரி அதில் போங்க வரும். நீங்கள் போய் லொக்கேஷன் அனுப்புங்க வருவேன். அண்டிக்கு ஒரு அடுக்கட்டா அண்டி கட்டுங்க. அண்டி என்ன 2 முறையில் அண்டி அம்மாண்ட தங்கச்சி சரியான உங்கள சரியான நேசமாம். மகன் மாதிரி தான் பார்க்குறவாவா. எங்கே பக்கத்தில் பக்கத்தில் அனுப்ப வருவீன். ஆட்டோவில் டக்குன்னு வருவீன். ஆட்டோலையா? ஓ, ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்துடுவீன். அப்போ அண்ணா அப்போ எங்கட தெரிஞ்ச ஒரு அண்ணன் அவர் வந்து நார்மலாக அவருக்கு வந்து சுகரும் கொலஸ்ட்ராலும் இருக்குது. குளுசையெல்லாம் பாவச்சுருந்தார். நேற்று திடீர்னு இந்த மாதிரிக்கு ஆளுக்கு ஒரு மயக்கம் இந்த வெயிலும் தானே மயக்கம் வந்து கொஞ்சம் இந்த திடீரெல்லாம் போயிட்டு இப்போ கொண்டு போனால் ஹார்ட் அட்டாக் அப்படின்னே சொன்னாங்களே. இப்போ அதுக்கு ஒன்றும் நடக்கிற ஆள் இப்போ பெரிய ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்.
ஸோ அந்த மாதிரிக்கு நம்ம நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும் பிறகு டக்குன்னு ஒரு இயலாமல் தன்மையில் வரும். ஸோ நீங்கள் டேப்லெட்ஸை வந்துட்டு போட்டு வந்துருங்க, அந்த நாக்குக்குள்ளே வைக்கிற குளிசையும் எப்பயும் கையில் அவுட்மேக்கில் விடுங்க, கதையை கேட்டால் தெரியும். அவங்களோட இருந்தாங்க உங்களை நேராக பார்க்கணுமா? எனக்கு தெரியான்னு தெரியும். நான் சொல்கிறேன் அவளோட கதையை கேட்டால் அவள் எங்களை எவ்வளோ தூரம் பார்க்க ஆர்வமாக இருக்கிறான்ற. ஹலோ அதுக்கா அனித்துட்ட கொடுங்க. இந்த கிருஷ்ணா தம்பியை பார்க்க போகிறேன்டவே இல்லை, வீட்டை வந்து நிற்கிற மாதிரி இருக்கு. அனித்துட்ட கொடுங்க. கொடுங்க நீங்கள். அது கொஞ்சம் வெயில் கூட தானே. என்ன சாப்பிட்டீங்க மதியம்? கஞ்சி காய்ச்சி குடிச்சேன் காலையில். ஓ அனித்து இந்த கிருஷ்ணான் பக்கத்தில் இருக்கிறாரு, நீங்கள் பார்க்க போகிறேன்னு நீங்களோ அந்த வந்து நிற்கிறாரு, அவரும் பார்க்க போகிறாரு. விரையிலுமா சொல்லு. ஹலோ ஓம் சொல்லுங்க. இதே தங்கச்சி. ஓமம் நல்லா இருக்கணக்கா. நீங்கள் தங்கச்சி. அப்போ நீங்கள் அம்மம்மா? நீங்கள் அம்மா அம்மா வாட்டி அம்மா தான் பார்க்க விட மாட்டோம். ஓமம் சொல்லுங்க. ஓ சொன்னவா? இப்போ அக்கா சொன்னவா? எனக்காக தான் நான் சொன்னேன். அப்படி இந்த பக்கத்துண்ட வர சொல்லுங்களேன்னு சொல்லி அப்போ இந்த அடிக்கிறேன்னு சொல்லி அடிச்சவா. இனி வந்து எப்போ வருவோம்ன்றது எங்களுக்கே தெரியாது. வரைக்குள்ள அப்படின்னா அடிக்க சொல்கிறேன் நான். சரி சரி பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை. நான் வரக்குள்ள அடுத்த டைம் வரக்குள்ள சொல்கிறேன்னா. எத்தனை வயது அவருக்கு? வந்து 52 வயசு. 52? யாருன்னு சொன்னீங்க? உங்களோட வீட்டு சித்தி, உங்களோட அம்மாவோட தங்கச்சி. வீட்டு அம்மா தான் வச்சு பார்க்குறப்ப. உங்களோட அம்மாவோட தங்கச்சி? உங்களோட அம்மாவுக்கு எத்தனை வயசு? அவங்க வீட்டு அம்மாவுக்கு 67 வயசு. இந்த கடைசி தங்கச்சியாவா? இல்லை இல்லை முதலாவது, கடைசிக்கு முதலாவது. உங்களோட அம்மாவோட தங்கச்சிக்கு உங்களோட 7 வயசா கூடயா? இல்லை 14 வயசு. 14 இல்லை 45. 52 7 வயசு. 7 அது எப்படா? இப்போ எங்கட அம்மாவோட தங்கச்சிக்கு என்ன விட 30 வயசு கூட. அது வந்து வேண்ட என்ன சொல்லுங்க, அவன் வேண்ட அம்மாவுக்கு வேண்ட கடைசி சித்திக்கு வந்து இவரை விட 2 வயசு தான் கூட. கடைசி சித்திக்கு இந்த மாமா அவரால் இருக்கிற இவரை விட 5 வயசு கூட. அப்படி அந்த மாமியும் கல்யாணம் செய்கிற வயசு வரைக்கும் இந்த அப்பா அம்மா அப்பா குழந்தைகள் பேத்து கொண்டு தான் இருந்தது. முன்னத்தை ஆக்கள் வந்து அப்படி சின்ன வயசுல கட்டுற மாதிரி முன்னத்தை ஆக்கள் கொஞ்சம் பிள்ளைகளும் கூட தாங்க. பிள்ளைகளும் கூட. ஓ இப்போ உங்களோட அம்மாக்கெல்லாம் எத்தனை சோரம்? இந்த அம்மாவுக்கு வந்து 9. அப்புறம் என்ன 9 கடைசி என்ன பிறத்தான் தொங்கல் உங்களுக்கிட்ட. அது பிரச்சனை இல்லை. அப்போ என்னென்னா இப்போ இந்த ஒரு காரியம் நாங்கள் கையில் எடுத்து அப்படியும் ஒரு வகையில் கை கூடணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்டா, உங்களே 15ஆம் தேதி வரைக்கும் கிட்ட வரைக்குள்ளே உங்களால் 7 மணி சொன்னால், இப்போ நான் 15ஆம் தேதி வரைக்கும் நான் டைம் இருக்கிறதுக்குள்ள இன்றைக்கி 1ஆம் தேதி தானே, இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளே நான் வந்து ட்ரை பண்ணுறேன். சரியா? இன்னும் ஒரு 5-6 லட்சம் மணி கூட நம்ம சேர்ப்பேன். சேர்த்து கூடிய பாகம் அதை நானே தர ட்ரை பண்ணுறேன். அப்படி ஒரு கைக்கு பிசைனாலும் நீங்கள் யார்ட்டையும் வாங்கணும்னு சொன்னால் வாங்கி செய்யுங்க. நீங்கள் செஞ்சுட்டு வந்த பிறகுன்னு சொன்னாலும் நாங்கள் அதை கொடுக்கக்கூடிய மாதிரினா நான் கட்டாயம் நான் ஏதோ ஒரு வழி வந்து செஞ்சு தரேன். சரியா? ஏன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, நாங்களும் கொஞ்சம் கூட மினக்கடா தன்மையாக இருக்கலாம், மற்றது காலங்கள் நேரங்கள் பொருந்தி வராமல் இருக்கலாம், சில பேரை போய் சென்றடையாமல் இருந்துக்கலாம், அந்த வீடியோ வந்து அப்படி பல விஷயங்கள் இருக்கலாம். உங்களுக்கான உதவி வந்து வரும்னு சொல்லி நாங்கள் நம்புவோம். இது ஒரு வகையில் நானும் ட்ரை பண்ணால் கிடைக்கும். வந்து யோசிக்காமல் இருங்க. சரி, அதை குறித்து யோசிக்காங்க. நீங்கள் உங்களோட அலுவலை வேலையை பார்த்து வடிவா நார்மலாக என்ன சொல்கிறோம், கொழுப்பில்லாத சாப்பாடுகள் சாப்பிட்டு அப்படிதான் அதுதான் மெரிஞ்சு போச்சு சாப்பாடு. இப்போ இந்த காசை தந்தது சுவிஸில் இருக்கக்கூடிய ஒரு தங்கச்சி, ஒரு அவாவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவாவுக்கு நன்றி தான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி.
அதே நேரம் தங்கச்சிக்காக இருக்கட்டும், குஞ்சன்னைக்காக இருக்கட்டும், அதே நேரம் அந்த பானுன்னு சொல்லி அந்த சகோதரனுக்காக இருக்கட்டும், சசி வாகிசன் முன்னெடுத்து அந்த சகோதரி அக்காக்களாக இருக்கட்டும். ஸோ எல்லாருக்குமே வந்து நன்றி. இப்போ கிட்டத்தட்ட அதில் ஒரு 3 இதில் ஒரு 1 4 லட்சம், இவர்கிட்ட இருக்கிற அங்கள்கிட்ட காசுன்னு சேர்த்தா ஒரு 2 லட்சம், 6 லட்சம் அது வரும். சரிதானே? அவர் நான் காய்ச்சி கொண்டு வந்து தரேன். அப்போ 5 லட்சம் ஒரு 11 கிட்ட எங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் இன்னும் ஒரு 9 கிட்ட தேவை. நம்புவோம், வருமென்று நம்புவோம். கட்டாயம் ஏன்னா நான் சொல்ல விரும்பல, நம்ம ட்ரை பண்ணுவோம். சரியா? இதை விட உங்களோட உடம்பு நிலைமை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஆப்ரேஷனை கொடுத்து நீங்கள் யோசிக்கிற அந்த காசும் தம்பி எங்கள்ட்ட நீங்கள் முதல் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்து அந்த காசும் வச்சிருக்கிறோம் 40,000. அதில் 40,000 சரி, அதை வச்சுங்க. சந்தோஷம். காசுகள் காணாண்டோடு அதில் நாங்கள் கை வைக்க இல்லை, சேர்றதை பொறுத்து ஏதோ நாங்கள் முதல் சமாளிச்சுட்டாங்கல்லானே, அதே மாதிரி சமாளித்து கொண்டு போவோம். என்ன சொல்கிறது, இந்த நான் முதல்ல சொன்னது தானே, ஒவ்வொரு வீடியோக்களும் ஒவ்வொரு இந்த மாதிரி போய் சேருதுன்ற அடிப்படையாக வச்சு தான் எல்லாமே வந்துட்டு வரும். எங்கே இப்போ எனக்கு ஒன்றும் லொக்கேஷன் அனுப்பல. யார்கிட்ட வீடுங்களும் தெரியுமா? என்ன தெரியும், அதை அனுப்ப சொன்னால் அதை அனுப்பல. அதால் யோசிக்காதீங்க, வருமென்று நம்புவோம். சரியா? இப்போ நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட இதை முடிச்சு கொண்டு அப்படியே அவர்கிட்ட போயிட்டு கணக்காக இருக்கும். நான் இன்றைக்கு மெயினாக வந்து இந்த காசு இருக்கா தந்துட்டு போக வேண்டிய அதே நேரம் என்ன சொல்கிறது, அவர்கிட்ட ஒரு நிலைமையிலேருந்து பார்த்து அவங்களோட ஒரு நிலைமைக்குள்ளாக போயிட்டு வந்துட்டு யோசித்து நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட தற்போதைய நிலைமை வந்து தெரியும். ஹார்ட் உங்களுக்கு தெரியும் தானே, என்ன சொல்கிறது, துடிச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இது வந்து அப்போ வந்து நான் தெரியும் தானே, சொல்லணும்னு சொல்லி இல்லை. ஏற்கனவே வந்துட்டு ப்ளாக்காக இருக்குது மெயினான ஒரு இடம் வந்து. அப்போ எப்பயும் எதுவுமே வந்து நடக்கலாம். அப்போ அதுக்கு முன்னம் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம் வந்து யாரோ அப்படின்னு நினச்சி நம்ம தட்டி விடாமல் என்ன சொல்கிறது, எங்களில் ஒரு ஆளாக இணைச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன சப்போர்ட்டுமே வந்து அவர்களுக்கான ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். இனி அவர் வந்துட்டு சர்ஜரி செஞ்சாலுமே அதுலேருந்து எல்லாம் ரெக்கவர் ஆகி வேறு வந்துட்டு மாதங்கள் எல்லாம் செல்லும். ஏன்னா எங்களோட அப்பாவுக்கும் செஞ்சது அவர் வந்து 1 மாதத்துலேயே எல்லாம் ஒலிம்பியாவில் கடும் ஆக்டிவாக வந்துட்டார். அது ஒவ்வொரு மன தைரியங்களை பொறுத்து. இப்போ நீங்களும் 1 மாதத்துலேயே உங்களுக்கு எல்லாம் நீங்கள் அதுவும் வந்து என்ன சொல்கிறது, ஒரு குடி வடிவத்தில் கூட இல்லாதக்குள்ளே உங்களோட உடம்பு வந்துட்டு அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும். மற்ற நீங்களுமே வேலை செஞ்சால் தானே உங்களோட அந்த இதயம் எல்லாம் நல்ல ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த இப்போ அடைப்பு தான் ஏற்பட்டிருக்கு, அதை வந்து அவங்க மாற்றி விட்டாங்க சொன்னால் ஓகே ஆகும். சரியா? பட் உங்களோட வீடியோ பார்த்துட்டு உங்களோட சொந்த பந்தங்களை எங்காய்ச்ச மாதிரி எல்லாம் எடுத்து கதைச்சவியல் ஒன்றும் சப்போர்ட் செய்வி நம்ம உலகம் கிடக்குது. ஆனால் அந்த 15க்குள்ளே செய்து சின்னம்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், கதையோட நிற்கணும். அண்ணாட சவரங்களை அண்ணாக்கு மற்ற சவரம் இன்னும் எடுக்கையில் ஓகேன்னு சொல்லிக்க அவர் வீடியோ பார்த்தாரு தெரியல. உங்களோட வேறு யாரும் எடுத்துக்காச்சு சொந்தங்கள்? எங்களோட சொந்தம் வந்து இல்லை, எனக்கு தான் எல்லாரும் இருக்கிறேன். இப்போ சொன்னீங்க யாரும் எடுத்துக்காச்சது செய்வினம் போலோட கணிப்பு இல்லை வெட்ட கேட்டு நாங்கள் நாங்கள் யோசிச்சு செய்கிறோம்னு தான் சொன்னோம். 2-3 பேர் அப்படி தான் சொன்னோம். உள்ளதுக்குள்ளே அந்த சொல்லி அவை வந்து சொல்கிறது ஓகே. ஆனால் என்ன சொல்கிறது, சொந்தங்களண்டைக்குள்ளே அவை நிற்கணுமாக்கும் கொஞ்சம் விட்டு பார்ப்போம் அப்படியே யோசிக்கணும். அதான் நீங்கள் இப்போ இந்த இது போட்டால் பார்த்து சின்ன விடாயில் விளங்கும். சில வேலை நிற்கக்கூடும் சேர்ந்து இருக்குமென்னு சொல்லி நாங்கள் இப்போ இதை போடைக்குள்ளே விளங்கும் தான் நிலப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் போடுவோம். பிரச்சனை இல்லை, போட்டுட்டு ஏதாச்சும் ஒரு முடிவு கொண்டு வரோம்னு சொல்லி நம்புவோம். சரியா? நான் விழுக்கிறேன், பிள்ளைகளை எங்கிட்ட சொல்லுவோம், யோசிக்காமல் இருக்கும். சரியா? மறுபடியும் அந்த பிள்ளைக்கு நன்றியை வந்து விளக்கிடுவோம். இப்போ அதில் போயிட்டு அந்த அண்ணாவோட கொஞ்சம் காய்ச்சிட்டு விளக்கிடுவோம். ஓகேண்ணா? சரி, நன்றி. சரியோ, யோசிக்காமல் இருக்கோ, எல்லாம் ஓகே. சரியா? காட்டி விட்டாட்டா தம்பி வீட்டு ஒரு மெக்க தாங்க. என்ன தரப்பீங்க? பைக்கில் வா. சரியா? இப்போ வாங்க வீட்டை காட்டிவோம். சரி அண்ணா. யோசிக்காங்க எல்லாம் பெல்லாமா இருப்பாங்க, கூட இருப்பாமா. ஆள் பாதி காரை கண்டு வந்துட்டு ஆள் ஒரு நெருப்பு பேந்தாப்பா எங்கட சும்மா சிம்பிளானே ஆள் வந்து கடும் ஒரு உழைப்பாளியா. ஆள் முறை 2 ஆள் நிற்கும், படம் முடிஞ்சு வரியா.
பெட்ரோல் படம் முடிஞ்சோயா பெட்ரோல் இல்லை காருக்கு யார் உள்ளுக்குள்ளா நான் வெளியே நிற்குது பைக் அண்டு ஆள வர வை அதுதான் போ ஆளு அந்த வதாரி வை எந்த பக்கம் போனோம் டெகி மைண்ட் கொஞ்சம் நல்லா இல்லை ஆக்டிவாக கதைக்கலாம் கிடக்கு என்ன ஒரியா திடீர்னு இந்த மாதிரிக்கு ஒரு அப்செட்டாக இருக்குது ஆள் அன்றைக்கு சித்த வீட்டுக்கு வந்துடாப்பா சித்த வீட்டுக்கு நாங்கள் வருவோம்னு சொல்லி அங்கே வந்து அங்கே இருந்து எங்களை ஏற்றி கொண்டு போய் அவரை சொந்தம் இல்லையா சொந்தம் இல்லையா சிஜிஜி சொந்தம் இல்லை ஆள் வந்து செத்த வீட்டுக்கு நாங்கள் வருவோம்னு தெரிஞ்சு அங்கே பொலிகண்டிக்கு ஆள் வந்தது அதில் வச்சு எங்களை அப்போ கொண்டுட்டு வந்து பைக்கில் ஏற்றி கொண்டு போய் சாப்பாடெல்லாம் பண்ணி தந்து செத்த வீட்டு பின்னுக்கு எங்களை நடக்க விடாமல் தான் தந்த பைக்கில் ஏற்றி கொண்டு தெரிஞ்சு கடும் விளையாட்டாள் ஆள் பயங்கர பாசக்காரன் ஆளோடய கேட்டபடி இருக்கா போட்டில் கூட்டிக்கிட்டு வரேன்னு நான் வாங்கணும் உண்மைக்கும் போட்டில் கூட்டிக்கிட்டு போயிட்டு எங்கேயோ சமைச்சு சாப்பிடுவோம் பம்பளான்ட்டுலாம் ஒரே கேட்டபடி ஆளுங்கட வீடியோ ஒன்றும்டா பார்க்க இது ஆள்கிட்ட ஏரியா தான் இதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைன்னு சொன்னாலும் ஆளுக்கு ஃபோன் பண்ணால் சரி ஆளுடன் எங்கே இருந்தாலும் பாஞ்சு கொண்டு வரும் அதுக்கான பிரச்சனைப்படுறாண்டு இல்லை சும்மா எந்த படியல் தரவழி யாரும் பிடிச்சி என்ன ஊருக்கு புதுசாக அப்படி இப்படின்னு கேட்டால் கொண்டு ஆளுக்கு ஃபோன் பண்ணால் ஆள் வந்து உடனே தங்கட படியெல்லாம் அப்படி இப்படி காய்ச்சி காய்ச்சி விடும்லாங்க அவ்வளோ தூரத்துக்கு வராது வந்து எப்படியும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே சொல்கிறேன் சும்மா கொம்பனா தூரமாக தானே படக்கடாப்பா ஓ இதில் கையால் காட்டி போட்டு போச்சுடாப்பா ஆள் வந்த வரத்தை பார்த்தியா கேட்டு சொன்னோண்டு இப்படிதான் காரை கட்டி கேட்டுறியா ஆள் வீட்டை பார்த்தியும் காரு நிற்கி ஆளு கார் தெரியும் பாவண்டாப்பா சனத்துக்கும் வந்து என்ன சொல்கிறது யாருக்கு உண்மையிலே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதும் தெரியல நானும் அடித்து கதைக்கிறேன் இப்போ செஞ்ச ஆக்களுக்கு திருப்பி சில பேர் செய்கிறக்கு நிற்பாங்க அது பிள்ளையாண்டு இல்லைடா நான் கூட அவங்களுக்கு ஓகே செஞ்சாச்சு காணும் தானேன்னு சொன்னால் கூட இல்லை பரவாயில்ல நீங்கள் கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ இவைக்கெல்லாம் வேறு ஹெல்ப்பு காணான்னு சொல்லக்குள்ள என்ன சொல்கிறேன் விளங்கப்படுத்த எல்லாமே இருக்குது எனக்கும் என்ன சொல்ல வேலும் வந்து ஆக்கள் ஒரு வஞ்சம் இல்லை ஆக்கள்கிட்ட விளாங்க ரியாலிட்டி எதுவோ அதுக்கு வெளிப்படுத்துகிறாங்க ரியலாக இருக்கக்கூடிய ஆக்கள் அதுதான் இந்த விழுந்தா லொக்கேஷன் அனுப்பான் நாங்கள் பிடிச்சிருப்பான் நீ யோசிச்சு பாரு அக்கா இங்கே போகிறோம் நான் தான் இருக்குதார் இந்த ஆள் பாசை ஒரு கிங்கடா பாச ஒரு கிங்